ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைம் நாங்க மூணார் போனது ரொம்ப ஜாலியா இருந்துச்சுங்க. பாருங்களேன் பிளேஸஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு. அது மட்டும் இல்லாம நாங்க கிளம்புனதே சாயங்காலம் தாங்க. நாங்க காலைலயே பிளான் பண்ணணும்னு நெனச்சோம். என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிட்டா, வர லேட் பண்ணிட்டா. அதனால சாயங்காலம் கிளம்புனோம். சாயங்காலம் போறதும் நல்லா தான் இருக்கு. அங்க சன்ரைஸ பாருங்க எவ்ளோ சூப்பரா இருக்குன்னு. இது ஆக்சுவலா நாங்க எக்ஸ்பெக்ட்டே பண்ணல. போற வழியெல்லாம் சூப்பரா இருந்துச்சுங்க. எனக்கு கொடைக்கானல் மலையா, மூணார் மலையான்னா கண்டிப்பா நான் மூணார் தான் சூஸ் பண்ணுவேன். என்னன்னா கொடைக்கானல் வந்துட்டு 2, 3 டைம்ஸ் போயிருக்கேன். நான் முன்னாடி வீடியோலயே சொல்லியிருப்பேன். மூணார் இதாங்க ஃபர்ஸ்ட் டைம். போற ரூட் எல்லாம் சூப்பரா நாங்க போட்டிருக்காங்க. போடி தாண்டிட்டு வரப்பயே எங்களுக்கு நெறையா ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வந்துச்சு. இங்கேயும் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வரலன்னு சொல்ல மாட்டேன். வந்துச்சு. ஆனா வந்துட்டு நெறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. எப்படா வரும்? எப்படா வரும்? எப்படா ஹில்ஸ் ஏறுவோம்? எப்படா ஹில்ஸ் ஏறுவோம்ன்னு. எவ்வளோ நேரம் தாங்க நம்மளும் டிராவல் பண்ணிட்டே இருக்குது. எங்களுக்கும் பசிக்க ஆரம்பிச்சுச்சு. நாங்க போடிமெட்டுல டீ குடிக்க உட்காந்துட்டோங்க. டீ மட்டுமா டீ, வடை எல்லாமே சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, சரி அப்படியே அங்கருந்து கிளம்பிட்டோங்க. பாத்தீங்களா, மூணாறு கூட பாத்துட்டோம் ஒரு வழியா. இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஏன்னா போடிமெட்டுலருந்து வரப்போ எப்படா வரும்? எப்படா வரும்? எப்படா வரும்? அப்படின்னு நினைச்சிட்டே வந்தோமா, ஆனா போடிமெட்டு தாண்டுனதுமே ரோடெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. சொல்லவே வாயில்ல. நீங்களே பாப்பீங்க. அங்க பாருங்க எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. இப்ப இந்த பிளேஸஸ் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தீங்களா? இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேங்க. நேர்ல. படத்துல பாத்துருக்கேன். இல்லன்னுலாம் சொல்லல. நீங்களும் ஃபர்ஸ்ட் டைம் போனா நெறைய எக்ஸைட்மென்ட்லாம் இருக்கும். நான் அப்படியே போறப்ப ரோடெல்லாம் பாருங்க. உங்களுக்கு இதெல்லாம் காட்டணும்னு நெனச்சு தான் நான் வீடியோ எடுத்தேன். இங்க பாருங்க எவ்வளோ தேயிலை தோட்டம் பாத்தீங்களா? அந்த வானத்த பாருங்களேன்! எவ்வளோ அழகா இருக்குன்னு. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றப்ப அது ஒரு ஃபீல் தாங்க. ஏதோ ஒரு இணை பிரியாத ஒரு சந்தோஷம். ஜாலியா இருந்துச்சு போனது. ஆக்சுவலா தேனியிலிருந்து வரவங்களுக்கு தெரியும். இங்க இருந்து தான் தேக்கடி அண்ட் மூணார் எல்லாம் பிரியுங்க. நாங்க ஃபர்ஸ்ட் தேக்கடி ரோட்ல போனோமா, அதுக்கப்புறம் திருப்பி மூணார் ரோட்ல வந்துட்டோம். பாத்தீங்களா? எவ்வளோ சூப்பரா இருந்துச்சுன்னு. இத கண்டிப்பா நான் உங்களுக்கு காட்டணும்னு நெனச்சேன். ஆனா அவ்வளவா வீடியோ எடுக்க முடியல. பாத்தீங்களா? போக, 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 போக வானம் அப்படியே எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு பாத்தீங்களா? அதுவும் நாங்க சாயங்காலம் போனோம். இதெல்லாம் என்ஜாய் பண்றதுக்கு கண்டிப்பா குடுத்து வச்சிருக்கணும்னு தாங்க சொல்லுவேன். வானத்த பாத்தீங்களா? அவ்ளோ ஆரஞ்சு கலர்ல. அப்படி ஒரு இது. நான் இது பாக்குறப்ப எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்ததுன்னு, அது அந்த டைம்ல தான் அது அனுபவிச்சா தான் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். இங்கிட்டு பாருங்க ரோடு வளைஞ்சு, 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 வளைஞ்சு போறப்போ நமக்கே ஜாலியா இருக்குங்க. நமக்கு நேரா போய் போய் போர் அடிச்சிருச்சா, இப்ப வளைஞ்சு, 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 வளைஞ்சு போறப்போ அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா அந்த டைம் வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. நெறைய பிளேஸ் கண்டிப்பா நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். கொடைக்கானல் வந்துட்டு கொஞ்சம் பிளேஸ் காட்டியிருக்கனால, இதையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல நெறைய பிளேஸஸ் மூணார்ல எவ்ளோ பிளேஸஸ் நம்மளால விசிட் பண்ண முடிஞ்சுச்சோ, அவ்வளோ பிளேஸ் விசிட் பண்ணி உங்களுக்காக காட்டியாச்சு. இப்ப பாத்தீங்களா, எப்படி டாப் பாயிண்ட் வியூ பாத்தீங்களா? சூப்பரா இருக்குல்ல? இந்த இடத்துலருந்து நாங்க ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். அந்த ஃபோட்டோ வந்துட்டு கண்டிப்பா நான் வந்துட்டு அட்டாச் பண்றேன். இத அட்டாச் பண்ண முடிஞ்சா. பாத்தீங்களா? எவ்ளோ இருக்குன்னு. நம்ம தாங்க வந்துட்டு எங்கேயுமே போகாம வீட்லயே இருந்திருக்கோம் இவ்ளோ நாள். இந்த மாரி பிளேஸஸ்லாம் நம்ம கண்டிப்பா விசிட் பண்ணி பாக்கணுங்க. நீங்களும் டைம் கிடைச்சா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட இந்த மாரி பிளேஸஸ்க்குலாம் போய் என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா, இந்த மாரி பிளேஸஸ் என்ஜாய் பண்ண லைஃப்ல வாழ போறது ஒரே ஒரு வாழ்க்கை தான். இனி நம்ம எந்த ஜென்மத்தில இருந்து பறந்து வரப்போறோம். அதே மாரி நீங்க இந்த மாரிலாம் என்ஜாய் பண்ணுங்க. இங்க பார்த்தீங்களா, நாங்க பாதி பிளேஸஸ்லாம் நின்னு விசிட் பண்ணி பார்க்கலாம்னு வச்சுக்கோங்க. நாங்க ஏன்னா போறதுக்குள்ள டைம் ஆயிடும். நம்ம வந்துட்டு இருட்டுல போ முடியாது. அதனால சீக்கிரம் போனனால உங்ககிட்ட காட்டியிருக்கோம் இந்த மாரி பிளேஸஸ் எல்லாம். ஆனா நாங்க நாங்க போன நேரம் சரியான குளிருங்க. ஆக்சுவலா இது வந்துட்டு சீசன் டைம் இல்லனாலுமே, நாங்க மூணார் போறப்ப ரொம்ப குளிரா தான் இருந்துச்சு. இல்லன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலா நான் வந்துட்டு எதுவுமே எடுத்துட்டு போல. மிஸ் பண்ணிட்டு போயிட்டோம். அப்போ எடுத்துட்டு போலனாலும் அந்த இடத்தலாம் பார்க்குறப்போ நமக்கு அந்த குளிர் தெரியவே இல்லங்க. போக, 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 போக என்னடா இன்னும் பிளேஸஸ் இருக்கா? இன்னும் என்ன பிளேஸ் இருக்கு நம்ம பார்க்குறதுக்கு? அப்படின்னே நினைச்சிட்டே போனனால, குளிர் எதுவுமே எங்களுக்கு தெரியல. ஆனாலும் வந்துட்டு நமக்கு போடிமெட்டுக்கு அப்புறம் ஃபுல்லாமே கேரளா ஸ்டார்ட் ஆயிடுதுங்க. கேரளா ஸ்டார்ட் ஆகுறப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம ஊர் ஆட்டோ மாரி எல்லோ கலர் பார்க்க முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோஸ் எல்லாம் பிளாக் கலர்ல தான். அது மட்டும் இல்லாம தமிழ் போர்டெல்லாம் போடவே இல்லங்க. ஃபுல்லா மலையாளம் இல்லன்னா இங்கிலீஷ் இல்லன்னா ஹிந்தி. அந்த மாரி தான். ஆக்சுவலா வந்துட்டு தமிழ் போர்டு இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி போகாதீங்க. ஏன்னா மலையாளிஸ் தான். அங்கிட்டு போனாலும் ஃபுட் எல்லாம் நான் சாப்பிடல. நான் வந்துட்டு டீ தான் குடிச்சனால எங்களுக்கு தெரியல. ஆக்சுவலா நாங்க மூணார்ல தான் போய் சாப்பிட்டோமா, அதனால வழியில எப்படி இருக்குன்னு தெரியல. நீங்க என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு கேரளா ஃபுட் செட் ஆகலன்னா வர்ற வழியில கீழயே சாப்பிட்டு வந்துருங்க. நம்ம இங்க பாருங்க கொடைக்கானல் ரோட்டுக்கும், மூணார் ரோட்டுக்கும் நெறையாவே டிஃபரெண்ட் இருக்குங்க. கொடைக்கானல் ரோடுலாம் நம்ம போறது ரொம்ப சின்ன ரோடு மாரி தெரியும். எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல. எனக்கு அப்படித்தான் தெரியும். ஆனா இந்த ரோடு கொஞ்சம் பெருசா இருக்கனால, நம்ம போறவங்களும் ஆப்போசிட் வரவங்களும் ஈஸியா வர்ற மாரி இருக்கு. நமக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாம. இங்க பாத்தீங்களா, இந்த இடத்துல நாங்க வந்துட்டு இங்க நின்னோம் எடுக்கலான்னு. சரி டைம் ஆச்சுன்றதால போனோம். ஆனா கண்டிப்பா ஒரு இடத்துல நின்னு எடுத்திருக்கோம். அந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு நான் அதுல அட்டாச் பண்ணுவேன். அட்டாச் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். ஃபைனலா ஒரு வியூ பாயிண்ட்ல நின்னுட்டோங்க. ஆக்சுவலா இது நம்ம தேனியிலேருந்து மூணாறு போற வழியில இது ஒரு வியூ பாயிண்ட் தாங்க. இங்கேயும் ஒரு லேக் இருக்கு. ஃபோட்டோஸ் எடுக்கணும்னா கண்டிப்பா இந்த பிளேஸ் சூஸ் பண்ணுங்க. சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா நானுமே நெறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தேன். யூடியூப்ல அப்லோட் பண்ண முடியாது. பாத்தீங்களா பிளேஸஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலா இது ஈவினிங் டைம். இதே நீங்க மார்னிங் டைம் வந்திருந்தீங்கன்னா எவ்வளோ சூப்பரா இருந்திருக்கும்னு நீங்களே இமேஜினேஷன் பண்ணி பாருங்களேன்.
இங்க இருக்க ஒரு லேக் அவ்வளோ அழகா தெரியுதுங்க. எவ்வளோ ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்களா? அந்த மரம்லாம் எப்படி தெரியுதுன்னு. கண்டிப்பா நீங்க வியூ பாயிண்ட் விசிட் பண்ணி கண்டிப்பா ஃபோட்டோஸ் எடுக்கணும்னா, இந்த இடத்த கண்டிப்பா நீங்க சூஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஃபோட்டோஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பரா விழுந்திருக்கு. ஏன்னா பின்னாடி லேக்கு, அதுக்கப்புறம் அங்கிட்டு தேயிலை தோட்டமா, அதனால ஃபோட்டோஸ்ல நமக்கு 2மே கவர் ஆகுறப்போ அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஏதாவது நீங்க ரெஸ்ட் எடுக்கணும் அண்ட் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னா கண்டிப்பா இந்த இடத்த சூஸ் பண்ணுங்க. பக்கத்துல நெறைய ஷாப் இருக்கு. பாத்தீங்களா, இங்கேயே இருட் ஆயிடுச்சுன்னா நான் மூணார் போகுறதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கு. பாத்தீங்களா, இனிமே அட்வென்ச்சரா இருக்கும். கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் பாருங்க. சூப்பரா இருக்கும். இன்னும் மூணார் விளாக் முடியல. இன்னும் இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல.